கருணக்கிழங்கு 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: மைதா மாவு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு. கருணக்கிழங்கு தோல் சீவி இதை மாதிரி அவிச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்து இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், மைதா மாவு, மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சாத்தூள், கரம் மசாலா, உப்பு, லெமன் பிழிஞ்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் கலக்கிடுங்க. எல்லாத்தையும் கலரிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கலருங்க. எல்லாத்தையும் நல்லா உப்பெல்லாம் கலந்துட்டு, தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு கருணக்கிழங்கு இது மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டு அந்த மசாலாவோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணிலாம் ஊற்றாமல் அதை நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா கலரிட்டு தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா இதை மாதிரி திக்காக கலரிக்கோங்க. இது மாதிரி கையில் எடுத்து வடை ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் ஒன்று ஒன்றா போட்டு வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துடலாம். சிம்மில் வைங்க. ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் வெந்த ஒன்று திருப்பி போடணும். வடை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.